எலக்ட்ரான் நிலை அமைப்பு எழுதுற சம்பந்தமாக போன வகுப்புல வச்சிருந்தான். சரியா? இதுல நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது வந்து இந்த விதிகள். சரிதான்? எலக்ட்ரான் நிலை அமைப்புல சில கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் அமையத்தான் இலத்திரங்கள் நிரம்புது என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே நீங்க அந்த இலத்திரன் நிரம்புற விதிகளை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அந்த விதிகள்ல இருந்து சில விலக்குகள் காணப்படுது. அதாவது கட்டியெழுப்பல் கோட்பாடு வந்து சில இடத்துல வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் மீறப்படுகுது அப்படி சொல்லியிருந்தேன். சரிதான்? கட்டியெழுப்பல் கோட்பாடு சில இடத்துல வந்து மீறப்படுகுது. அது முதலாவது மீறல் எங்க நடக்குதுன்னா குரோமியத்துல நடக்குது. போரஸ் வந்து முற்றாக நிரம்பாமல் 3D நிரம்பப்படுறது போல இருக்கு. அதே போல செப்பிலையும் அதே விலகல் வருகிறது. சரிதான்? போரஸ் முற்றாக நிரம்பாமல் 3D10 வந்து முற்றாக நிரம்புது. அப்ப இலத்திரன் நிலை அமைப்பை பார்க்கிற ஒருவருக்கு பிரதான சக்தி மட்ட முழு நிரம்பல்ல இலத்திரன் நிலை அமைப்பு இருப்பது போல் தோன்றும். பிரதான சக்தி மட்ட முழு நிரம்பல்ல இருப்பது போல் தோன்றும். இலத்திரன் நிரம்பும் போதுதான் கட்டியெழுப்பல் கோட்பாட்டிற்கு அமைய உபசக்தி மட்ட சக்தி ஒரு வரிசைப்படி இலத்திரன் நிரம்பும். சரியா? நிரம்பேக்கள்ல போரஸ நிரப்பி 3D நிரப்புது. ஆனால் 3D இறுதியோடு அல்ல. சரியா? 3D இறுதி சரியா? இறுதியில வந்து 3D வந்து நிரம்புறதை பற்றி இதாண்டி இருக்கு. உங்களுக்கு 54 மூலகத்தின் இலத்திரன் நிலை அமைப்பும் எழுத தெரிஞ்சிருக்கணும் சொன்னான். செனன் வரைக்கும் எழுதி பார்க்க சொன்னான். முதல் 54 மூலகங்கள்ல 9 மூலகங்கள் அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்பை கொண்டிருக்குதுன்னு சொன்னான். அதுல குரோமியத்துக்கு கீழே வார மூலகத்தையும் மற்றது வந்து நிக்கலுக்கு கீழே வார மூலகம் பற்றியும் அதே மாதிரி செட்டண்டு செப்பு கீழே வார ஏஜியை பற்றி நான் கதைச்சிருக்கேன். சரிதானே? ஓகே, மிச்சத்தை பற்றி நான் ஒன்றும் கதைக்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்திட்டு 54 மூலத்தை ஒரே சீட்டிலேயே எழுதி அதுல உள்ள விதிவிலக்களை பற்றி கேட்பேன். பிரதானமாக நான் முதல் சந்தர்ப்பத்தில் எழுதும் போது முதல் 20 மூலத்துக்கும் எழுதியிருக்கும். பிறகு அடுத்த 10 எழுதியிருக்கு. அங்கால இருக்கிறதுல எங்களுக்கு சிக்கலை தராது. இந்த டிக்குள்ள புகுந்தால்தான் சிக்கல் வரும். சரிதா? டியை விட்டு வெளியில பி பிளாக்கு போயிட்டா உங்களுக்கு பிரச்சனை வராது. சட்டனுக்கு அங்கால நீங்க போனீங்கன்னா அப்படி இருக்கு. ஏற்கனவே போரஸ்ட் நிரம்பிட்டு அங்கால பீலா நிரம்பும். பீல 6 இலத்திரன் நிரம்ப அது முடிஞ்சிடும். 6வது இலத்திரன் வந்து சடத்துவா இலத்திரன் அல்லது விழுமிய இலத்திரன் இருக்கும். நீங்க குழம்பாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரி, 54 மூலகத்தின் இலத்திரன் கடைசியா ஒரே சீட்டில் நாங்கள் பார்ப்போம். இப்ப நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த அயன்களினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு. சரி, ஒரு அயனுக்கு எவ்வாறு இலத்திரன் நிலை அமைப்பு காணப்படும்? ஒரு அயனினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு என்ன மாதிரி அமையும் சொல்லியிருக்கா பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இலத்திரன் நிரம்பேக்குள்ள உபசக்தி மட்ட சக்தி ஒரு வரிசைப்படி இலத்திரன் நிரம்புறது கட்டியெழுப்பல் கோட்பாட்டுக்குமே இலத்திரன் நிரம்பு. ஆனால் இலத்திரன் அகற்றப்படும் போது அவ்வாறு நடக்காது. கவனித்து கொடுப்போம். இப்ப சோடியம் இருக்கு. சோடியம் இருக்கு. சோடியத்தின் இலத்திரன் நிலை அமைப்புல 3s1 இருக்கு. அதுக்கு முன்னுக்கு 2s2 2p6 இருக்கு. 2s2 இருக்கு. முதல் இதை நிரப்பி இதை நிரப்பி அதுக்கு அடுத்த இதை நிரப்புது. முதல் 23 இலத்திரன்களும் வந்து கட்டியெழுப்பல் கோட்பாட மீறல. 24வது இலத்திரன் மூலகம் குரோமியம் தான் கட்டியெழுப்பல் கோட்பாட மீறு. அவ உபசக்தி மட்ட நிரம்பலை பார்த்தாங்கன்னா பிரதான சக்தி மட்ட நிரம்பல் பார்த்தாங்கன்னா அப்படியே நிரம்பிக்கொண்டு வந்து 3sல வந்து நிரம்பும். இப்ப சோடியம் ரசாயன தாக்கங்களுக்கு உட்படும் போது ஒரு இலத்திரனை இழக்கும். அப்படி ஒரு இலத்திரனை இழந்து Na+ அயனாக வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு அயன்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அந்த இலத்திரன்களை இழக்கும் போது இதுல எந்த இலத்திரன் முதல்ல இழக்கப்படும் என்பது உங்களுக்கு முதல் தெளிவாக தெரிய வரும். இதுல 11 இலத்திரன் இருக்கு. சோடியம் ஒரு இலத்திரனை இழக்குதுன்னு சொல்லி இருக்கு. எந்த இலத்திரன் முதல்ல இழக்கப்படும்? முதல்ல எந்த இலத்திரன்
இழக்கப்படும் என்று சொன்னால் இலத்திரன் இழக்கப்படும் போது இது கரு, இது முதலாவதோடு, இது இரண்டாவதோடு, இது மூன்றாவது. இலத்திரன் இழக்கப்படும் போது ஈற்றோட்டு இலத்திரன் தான் முதல்ல இழக்கப்படும். இலத்திரன் இழக்கும் போது முதல்ல ஈற்றோட்டு இலத்திரன் தான் இழக்கப்படும். அப்ப 3s1 இலத்திரன் தான் முதலாவது இழக்கப்படும். 3s1 இலத்திரன் தான் முதல்ல இழக்கப்படும். சரியா? ஓகே. அப்ப முதல் இழக்கப்படுகின்ற இலத்திரன் வந்து 3s1 இலத்திரன். எப்போதும் எப்போதும் ஈற்றோட்டு இலத்திரன் தான் முதலிலே அகற்றப்படும். ஈற்றோட்டு இலத்திரன் இதுல 11 இலத்திரன் இருந்தாலும் முதலாவதாக அகற்றப்படுற இலத்திரன் இறுதியோட்டு இலத்திரன். இப்ப அலுமினியம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அலுமினியத்திற்கு 1s2 2s2 2p6 3s2 3p1. முதல்ல எந்த இலத்திரன் இழக்கப்படும் என்று சொன்னால் 3p1 இலத்திரன் தான் முதல்ல இழக்கப்படும். அதுக்கு பிறகு 3s2 இருக்கிற இலத்திரன் இழக்கப்படும். முதல்ல இழக்கும் போது ஈற்றோட்டு இலத்திரன் இழக்கப்படுது சொல்றவன். ஆனால் இலத்திரன் சேரும் போது ஓடுக்கு சேராது. உபசக்தி மட்டத்தின் சக்தி வேறு வரிசைப்படுதான் இலத்திரன் வந்து சேரும். சரியா? இலத்திரன் வந்து சேரும் போது உபசக்தி மட்ட சக்தி வேறு வரிசைப்படுதான் இலத்திரன் சேரும். அகற்றப்படும் போது மட்டும் ஈற்றோட்டில இருந்து அகற்றப்படும். அப்ப நாங்கள் இப்ப டி இலத்திரன் நிலை அமைப்பை கதைக்கிறோம். டி இலத்திரன் நிலை அமைப்பு கதைக்கும் போதுதான் எங்களுக்கு இப்ப குழப்பம் வரப்போகுது. ஏனென்று சொன்னால் ஸ்கெண்டியம் வந்து இலத்திரன் நிரம்பும் போது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 என இலத்திரன் நிலை அமைப்பு அமையும். சரியா? இப்ப கேள்வி என்னென்றால் இந்த ஸ்கெண்டியம் தனது முதலாவது இலத்திரனை இழக்கும் போது பவித்திரன் இதுல எந்த உபசக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் இழக்கப்படும்? பவித்திரன் இதுல எந்த உபசக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன் முதல்ல அகற்றப்படும்? எந்த இலத்திரன் உபசக்தி மட்டத்துக்குரிய இலத்திரன் முதல்ல அகற்றப்படும்? மேரா பவித்ரன். ரினோஷன் முதல்ல எந்த இலத்திரன் இதில் அகற்றப்படும்? ஸ்கெண்டியத்தின் இலத்திரன் நிலை அமைப்புல முதல்ல எந்த இலத்திரன் அகற்றப்படும்? (4s2) இலத்திரன் அகற்றப்படும். சரி, இதுல ஸ்கெண்டியத்தில இருந்து முதலாவது இலத்திரன் அகற்றப்படும் போது இந்த 4s இருந்தான் இலத்திரன் அகற்றப்படும். அப்ப இலத்திரன் நிரம்பேக்குள்ள 4s2 நிரப்பி 3d நிரப்பினாலும் இலத்திரன் அகற்றப்படும் போது 4s இருந்து இலத்திரன் அகற்றப்படும். சரிதான்? அப்ப அயனினுடைய இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் நான் கேக்குதா? சரி, அப்படி கேட்கலண்டா வேற வழியத்தான் பார்க்கணும். சரி,
ஒரு அயனுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது உதாரணத்துக்கு டைட்டேனியம் 2+ இந்த இலத்திரன் நிலையமைப்பை பார்ப்போம். டைட்டேனியம் 2+ இந்த இலத்திரன் நிலையமைப்பை பார்ப்போம். டைட்டேனியம் என்பது அணுவன் 22 உடைய ஒரு மூலகம். டைட்டேனியம் என்பது அணுவன் 22 கோபிரசாத் லைன்ல நிக்கிறீங்களா? கோபிரசாத் கரிஸ் நிக்கிறீங்களா? சார் இருக்கேன் சார். ஓ, நான் கேக்குதா சார்? இருக்கேன் சார், கேக்குது சார். இவ்வளவு நேரம் ஸ்டக் ஆனது இப்போ ஓகே இருக்கா? ஓ சார், இப்போ ஓகே சார். ஓ சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன் என்றால் டைட்டேனியம் 2+ இருக்கு தானே, இந்த டைட்டேனியம் 2+ நிலையமைப்பு இருக்கா சொல்லுங்க. So 1s2. Good. 1s2. 2s2. 2s2. 2p6. 2p6. 3s2. 3s2. 3p6. 3p6. 3d2. 3d2. ஓகே குட். சரியா? அப்ப என்னண்டா? ஓகே ஓகே குட். சரி ஓகே. அவர் சொன்னது சரி. இங்க எங்க எங்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால், எழுதுக்கு எங்க குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால், நாங்கள் இப்ப ஒன்றுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம்? உபசக்தி மட்ட சக்தி ஒரு வரிசைப்படி இலத்திரன் நிலையமைப்புதான் பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி எழுதுகளை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், இலத்திரனை பார்ப்போம். மொத்த இலத்திரன் 22. இது 2 இலத்திரன் இழந்தால 2+. அப்ப இப்ப இருக்கிற இலத்திரன் 20 நினைப்பு. அப்ப 20 இலத்திரன் என்ன செய்ய மாட்டால் உபசக்தி மட்டங்களுக்கு நிரப்பிக் கொண்டு போயக்குள்ள 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 எங்கட கை எப்படி பழக்கப்பட்டிருக்கு? 4s2 நிரப்பி 3d நிரப்பும். ஆகவே ஒரு அயனுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுத சொன்னால், நீங்கள் முதல்ல அயனுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதக்கூடாது. முதல்ல அணுவுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதும். அப்ப 22 இலத்திரன்களையும் கொண்ட டைட்டேனியம் அணுவுக்கு முதல்ல இலத்திரன் நிலையமைப்பு எழுதினால் குழப்பம் வராது. டைட்டேனியத்தின் 3+ இலத்திரன் நிலையமைப்பு கேட்டான, 2+ கேட்டான, 4+ கேட்டான, அது வேற விஷயம். நாங்கள் முதல்ல டைட்டேனியத்துக்கு எழுதும். இது 22 இலத்திரன் இருக்கு. அப்ப 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d2 என்று சொல்லி டைட்டேனியம் உலோகத்துக்கு இலத்திரன் எப்பொழுதும். இனி இவர் எத்தனை இலத்திரனை இழந்திருக்கிறார் என்பதை பார்த்து ஈட்டோட்டில இருந்து குறைச்சு கொண்டு வரலாம். இப்ப 2 இலத்திரன்களை இழந்திருக்கிறாள். இந்த 2 இலத்திரன் இவர் இழந்துட்டு அவன் மிச்சம் இருக்கிறது என்ன? இவ்வளவு வரைக்கும். அப்ப அவர் சொன்னபடி என்ன? சரி, ஓகே குட். இப்ப டைட்டேனியம் 3+ இந்த இலத்திரன் என்னன்னு கேட்டால், இதுல 2 இழந்துட்டார். இனி அடுத்தது இங்க இருந்தா இழக்கணும். அப்ப இதுல இருந்து 1 இழந்தால் 3s2, 3p6, 3d1 என்று வரும். அப்ப டைட்டேனியம் 4+ இந்த இலத்திரன் நிலையமைப்பு என்னன்னு கேட்டால், இதுல 2 இழந்துட்டார். இங்க இருந்து 2 இழந்தால் 3s2, 3p6 என்று வரும். அப்ப ஒரு அயனுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது
சரியா? ஒரு அயனுக்கு இலத்திரன் நிலை அமைப்பு எழுதும் போது முதல்ல அயனுக்கு எழுதினால் அது எங்களை பல சந்தர்ப்பத்துல குழப்பும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அணுவுக்கு இலத்திரன் நிலை அமைப்பு எழுதவும். அணுவினுடைய இலத்திரன் நிலை அமைப்பை எழுதின பின்பு நாங்கள் எத்தனை இலத்திரனை இழந்திருக்குதோ அந்த இலத்திரனை ஈட்டோட்டில இருந்து நாங்கள் கழித்து விடலாம். அப்படி உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு விடலாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் பென்சிலால் என்றாலும் கடைசியில் எழுதி போட்டு பேருந்து என்ன செய்யறவங்க அழிச்சு விடுங்க. அணுவுக்கு எழுதி குறைக்கிறதா நல்ல என்றால் கனவேர் இதுல புலவிட்டு இருக்கு. சரிதான், தலையங்கம் போட்டுக் கொள்ளுவோம். அயன்களின் இலத்திரன் நிலை அமைப்பு. அயன்களின் இலத்திரன் நிலை அமைப்பு. அயன்களின் இலத்திரன் நிலை அமைப்பு. அயன்களின் இலத்திரன் நிலை அமைப்பு. அயன்களின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதிக்கொள்ளும். ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும் போது ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும் போது ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும் போது எப்பொழுதும் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொடுக்கும். எப்பொழுதும் எப்பொழுதும் அண்டர்லைன் பண்ணி எப்பொழுதும் ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்படும் பொழுது எப்பொழுதும் ஈற்றொழுக்கில் இருந்தே அகற்றப்படும். ஈற்றொழுக்கில் இருந்தே அகற்றப்படும். ஈற்றொழுக்கில் இருந்தே அகற்றப்படும். சரிதானே? இலத்திரனை கழிச்சு போட்டு எழுதினீங்கன்னா நிச்சயமா புலவர். ஒரு அயனின் இலத்திரன் எழுதும் போது ஒரு அயனினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு எழுதும் போது அணுவின் இலத்திரன் பொழுது இறுதி ஓட்டில இருந்து அயனுக்கு ஏற்ற மாதிரி இலத்திரனை கழிக்கணும். அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. எனவே 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 கற்றேனின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுத வேண்டுமாயின் கற்றேனின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுத வேண்டுமாயின் எனவே கற்றேனின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுத வேண்டுமாயின் முதலில் அதன் அணுவின் இலத்திரன் நிலை அமைப்பை எழுதி முதலில் அதன் அணுவின் இலத்திரன் நிலை அமைப்பை எழுதி
அணுவின் இலத்திரன் நிலையமைப்பை எழுதி பின்னர் அயனின் ஏற்றத்திற்கு ஏற்ப ஈற்றோட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற வேண்டும். ஈற்றோட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற வேண்டும். ஈற்றோட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற வேண்டும். சரியா? அந்த பந்தி ஒருக்கா கவனித்துக் கொள்ளுங்க. கட்டியனின் இலத்திரன் நிலையமைப்பு எழுத வேண்டுமாயின் முதலில் அதன் அணுவின் இலத்திரன் நிலையமைப்பை எழுதி பின்னர் அயனின் ஏற்றத்திற்கு ஏற்ப ஈற்றோட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற வேண்டும். அயனின் ஏற்றத்திற்கு ஏற்ப ஈற்றோட்டிலிருந்து இலத்திரனை அகற்ற வேண்டும். எனினும் இலத்திரன் சேர்க்கப்படும் போது உபசக்தி மட்ட சக்தி ஏறுவரிசைப்படியே சேர்க்கப்படும். அப்ப சேரேக்க நிரம்புறது உபசக்தி மட்ட சக்தி ஏறுவரிசைப்படி, அகற்றேக்கில் ஈற்றோட்டில் இருந்து அகற்றப்படும். சேர்க்கப்படும் போது அவை உபசக்தி மட்ட சக்தி ஏறுவரிசைப்படியே சேர்க்கப்படும். உதாரணம், அணுவன் 30 உடைய சட்டன் இலத்திரன் எழுத சொல்லி கேட்டால், சட்டன் 2+ இலத்திரன் எழுத சொல்லி கேட்டால் ஒரு நாளைக்கு நீங்கள் பிளவிடுவீங்க. இதுக்கு எழுதினா ஏண்டா 30 அண்டுவீங்கள், இதுல 2 அண்டுவீங்கள், அப்ப கழிச்சுட்டு 28 எழுதுவீங்க. நீங்கள் ஆற்ற இலத்திரன் எழுதி விடுவீங்கன்னா நிக்கல் இலத்திரன் எழுதி விடுவீங்க. 4s2 3d 8 தான் எழுதுவீங்க. ஆனா சட்டன் 3d 10 ஆக இருக்கு. அப்ப உங்களுக்கு சட்டன் 2+ ஏற்றம் கேட்டால் நீங்கள் முதல்ல இலத்திரன் கேட்டால் முதல்ல சட்டன் இலத்திரன் எழுதும். இது குழப்பாது. எக்ஸாம் பேப்பர்ல நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கிறது. அதான் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கு. அப்ப 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d 10 இதுதான் சட்டன் இலத்திரன். இது 2 இலத்திரன் இழந்திருக்கு. அப்ப எங்க இருந்து இழக்கப்படும்? ஈற்றோட்டில இருந்து இழக்கப்படும். ஆகவே சட்டன் 2+ இலத்திரன் நிலையமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 3d 10 என்றுதான் இருக்குமே தவிர 4s2 இலத்திரன் இருக்காது. 2 இலத்திரன் இது இழந்துச்சு. சரியா? அப்ப அயனுக்கு இலத்திரனை எழுத, குறிப்பாக கட்டியனுக்கு இலத்திரனை எழுத அணுவின் இலத்திரனை தான் எழுதணும்.
இப்ப தெளிவா இருக்குதா எல்லாம்? பிரச்சனையா இருக்கு. சரிதான். இப்ப அயனுக்கு எழுத சொல்லி கேட்டா அணுவுக்கு எழுதி ஈட்டோட்டுல இருந்து கழிக்கிறதான் பெற்றர். சரியா? அப்ப கேள்வி கொள்ளுவோம். பின்வரும் அயன்களின் இலத்திரன் நிலையமைப்பை தருக. 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 முதலாவது Mn. Mn இந்த இலத்திரன் அணுவன் 25. உங்களை கேட்டது Mn2+ இந்த Mn3+ இந்த Mn4+ இந்த ഇതിന്റെ இலத்திரன் அப்ப நீங்க எழுதணும். Mn2+, Mn3+, Mn4+ இந்த இலத்திரன் அப்ப ஒரு எழுதணும். Mn இந்த அணுவன் தரப்பட்டிருக்கு. அதே போல Cr 24, Cr2+ இந்த இலத்திரன் நிலையமைப்பையும் Cr3+ இந்த இலத்திரன் நிலையமைப்பை எழுதும். மூன்றாவது Cu அணுவன் 29,